குழந்தைகளின் உயிருக்கு விளையாடும் வடமாகாண சுகாதார நிலைய அதிகாரிகளும் மற்றும் மன்னாரில் இருக்கிற உயர் அதிகாரிகளும் இதற்கு பொறுப்பு கூற வேண்டிய முக்கியவாதிகள் நீங்களாகத்தான் இருப்பீங்கன்றத இந்த இடத்துல நான் சொல்ல வருகிறேன். என்னன்னு சொன்னா, சுகாதார அமைச்சரால வைத்தியர் நியமிக்கப்பட்டும் இன்னும் இந்த மன்னார் போதனா வைத்தியசாலைக்கு அந்த சிறப்பு வைத்தியர் இன்னும் சமூகம் அளிக்காததற்கு காரணம் என்ன? 2-3 மாதங்களுக்கு மேலாக அந்த சிறப்பு வைத்தியர் இன்னும் மன்னார் பொது வைத்தியசாலைக்கு சமூகம் அளிக்கவில்லை. என்ன காரணம்? இதை கண்டும் காணாமலும் எங்களுடைய அதிகாரிகள் நீங்கள் இருக்கின்றீர்களா? இல்லை, எதற்காக எத்தனையோ உயிர்கள் இந்த 2-3 காலங்களுக்குள்ள எத்தனையோ குழந்தைகளுடைய உயிர்கள் பறிப்போயிருக்கின்றது. இது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இதற்கு எல்லாம் யார் பதில் கூற வேண்டும்? சுகாதார அமைச்சின் கீழ் நியமிக்கப்பட்டு மன்னார் பொது வைத்தியசாலைக்கு இவ்வளவு காலமும் வராததற்கு என்ன காரணம்? இந்த 2-3 காலங்களுக்கும் எத்தனை உயிர்கள் பறிப்போயிருக்கின்றது? சாதாரணமாக ஒரு குழந்தையை நாங்கள் மன்னார் பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்வதென்றால் மன்னார் பொது வைத்தியசாலையிலேயே சிறப்பு வைத்தியருக்கும் சாதாரண ஒரு வைத்தியருக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கின்றது. இந்த 2-3 காலப்பகுதியிலே எத்தனை உயிர்கள் பறிப்போயிருக்கின்றது. மன்னாருக்கு வருகின்ற குழந்தைகளை வவுனியாவுக்கு அல்லது யாழ்ப்பாணத்துக்கு அனுப்புகின்றார்கள். எப்படி என்று சொன்னால், இனி இல்லாத ஒரு அவசரமான இக்கட்டான சூழ்நிலையில மாத்திரம்தான் அனுப்புகின்றார்கள். இன்று அந்த சிறப்பு வைத்தியர் மன்னார் வைத்தியசாலையில இருந்தால் நாங்கள் வவுனியாவுக்கோ யாழ்ப்பாணத்துக்கோ அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப கிட்டடியில சாதாரண ஒரு தேள் கடிச்சதற்கு கூடிய வவுனியாவுக்கு அனுப்பினாங்க. இப்ப கடந்த மாதம் இல்ல, இந்த மாதம் ஒரு குழந்தை பிறந்தது. நான் என்ற கண்ணால பார்த்து காதால கேட்ட விஷயம் இது. அங்க உள்ள இருக்கிற அதிகாரிகள், அதாவது உள்ள வேலை செய்யற அந்த ஊழியர்கள் இதை யாரிடம் சொல்வது, எப்படி சொல்வது, இதை வழியால கொண்டு வந்தா இதால அவங்களுக்கு பிரச்சனை வருன்றதுக்காக சத்தமிடாம இருக்கிறாங்க. தயவு செய்து உரிய சுகாதார அமைச்சின் கீழ் இருக்கிற அதிகாரிகள் யாராவது இதற்கு சரியான முடிவு எடுங்க. மன்னால இருக்கிற உயர் அதிகாரிகள் இதற்கு ஒரு சரியான பதில சொல்லுங்க. இன்னும் பல உயிர்களை நாங்க இழக்கிறதுக்கு இன்னும் ரெடியாகி கொண்டு இருக்கின்றதுதான் என்னுடைய கருத்து. தயவு செய்து கொஞ்சம் கருணை காட்டுங்க. இந்த குழந்தைகள், பச்சிளம் குழந்தைகள், வாழ வேண்டிய குழந்தைகள், அவர்களுடைய உயிர்களை பறிகொடுக்காமல் அவர்களுக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுங்க. நன்றி, வணக்கம்.